நான் இப்போ சொல்ல போகிற கதையில் வர்ற விவசாயி மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு பெருசாகவே தோணாது. ஒரு ஊரில் ஒரு விவசாயி அவரோட பையன் அவங்களோட குதிரைன்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவரோட குதிரை காணாமல் போயிடுச்சு. அப்போது அந்த கிராம மக்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் அவரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்குன்னு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு இருந்தார். ஆனால் அடுத்த நாள் அதே குதிரை சில காட்டு குதிரைங்களை கூட்டிக்கிட்டு அவர்கிட்ட திரும்பி வந்துச்சு. அதை பார்த்த கிராம மக்கள் உங்களுக்கு பெரிய லக்கு இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இத்தனை குதிரை கிடச்சிருக்குன்னு பாராட்டினாங்க. அப்பவும் அந்த விவசாயி எல்லாம் நன்மைக்கே சொல்லிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் காட்டு குதிரையில ஏறி பயணம் செஞ்ச அவரோட பையன் கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிட்டான். விஷயம் தெரிஞ்ச கிராம மக்கள் ஐயோ கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு சீக்கிரம் சரியாயிடும்னு விவசாயிக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கும் அவர் எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அடுத்த நாளே அந்த ஊர்ல பெரிய போர் வரப்போறதாவும் அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையும் வலுக்கட்டாயமா ராணுவத்துல சேர்க்கணும்னு ஆர்டர் வருது. மற்ற வீட்டுல இருக்கிற எல்லா இளைஞர்களையும் ராணுவத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆனா விவசாயியோட பையனுக்கு கால் உடைஞ்சதுனால அவனை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் விவசாயி கிட்ட உங்க பையன் உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் சொல்லி பாராட்டுறாங்க. ஆனா அப்பவும் அந்த விவசாயி எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த கதையில ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? அவருக்கு நல்லது நடக்கும் போதும் சரி, கெட்டது நடக்கும் போதும் சரி, எல்லாமே நன்மைக்குன்னு விவசாயி நினைச்சாரு. அதே மாதிரி அவருக்கு நடந்த கெட்டதுலயும் அவருக்கு ஒரு நல்லது கிடைச்சிச்சு. நீங்களும் இப்படிதான் வாழணும்னு நான் சொல்ல வரல, ஆனா இதே மாதிரி வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்ல வர்றேன்.